வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம். மாகாண சபை தேர்தல் முறையில் சட்ட சிக்கல். கலந்துரையாட அமைச்சு தீர்மானம். அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பம். கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை. விதிமுறைகளை மீறிய பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட பயணிகள். பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்த விசாரணை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி. இஸ்ரேலிய படையினருக்கு எதிராக இலங்கை உட்பட்ட 50 நாடுகளில் போர்க்குற்ற முறைப்பாடுகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் திணறிய விமானங்கள். தொடர்கிற விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலக வங்கிகளின் ஆதரவின் கீழ் புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை விளக்கமளித்துள்ளார். மேலும் கடந்த சில வருடங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய வீதம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இலங்கையில் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியின் அபிவிருத்தி குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் முறையில் தற்போதைக்கு முன்னெழுந்துள்ள சட்ட சிக்கல் குறித்து கலந்துரையாட உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சு தீர்மானித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தொடக்கம் மாகாண சபைகள் பயன்பாட்டிலின்றி ஆளுநர்களின் அதிகாரத்தின் கீழ் மாகாண சபைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் நடத்தப்படவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களின் பின்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதில் அரசாங்கம் ஆர்வம் கொண்டுள்ளது. எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லைகளை மறுசீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பிலும் எல்லை மறுசீரமைப்பு தேர்தல் விகிதாசார அல்லது வட்டார முறையில் நடத்தப்படுவதா அல்லது கலப்பு தேர்தல் முறையொன்றை அறிமுகப்படுத்துவதா போன்ற சிக்கல்கள் தற்போதைக்கு முன்னெழுந்துள்ளது. இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் உள்ள பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசனையொன்றை நடத்தி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. புது வருடத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு சபாநாயகர் யகத் விக்ரமரட்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமானது. 2024ஆம் ஆண்டின் மத்திய நிதி நிலைய அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் இன்று காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகும் நிலையில் முக்கிய சில விடயங்கள் தொடர்பில் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை சபை அமர்வுகள் இடம்பெறவுள்ளன. இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் துறைசார் அமைச்சரால் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் மற்றும் சீனாவுக்கு மேற்கொள்ளவுள்ள விஜயம் என்பன பற்றியும் எதிரணிகள் கேள்விகளை எழுப்பவுள்ளன. இன்று மத்திய வங்கி நிதி நிலைய அறிக்கை தொடர்பிலும் விவாதிக்கப்படவுள்ளது. நாளை மறுதினம் வியாழக்கிழமை ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முன்வைக்கப்படவுள்ளது. அரிசி தட்டுப்பாடு, சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு உள்ளிட்ட விடயங்களால் அரசு மீது எதிரணிகள் சரமாரியாக விமர்சனங்களை தொடுத்து வருவதால் அரசியல் பரபரப்புக்கு மத்தியிலேயே சபையும் கூடுகின்றது. வீதி விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்தை மீண்டும் தமது இடத்துக்கே செலுத்தி சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் பாணாந்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வீதி விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குறித்த பேருந்தில் சாதாரண உடைகளில் பயணித்த 2 போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் பேருந்து போலீஸ் அதிகாரிகளால் சோதனைக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் பேருந்து ஓட்டுநர் மேற்கொண்டதாக கூறப்படும் விதிமுறை மீறல் தொடர்பில் அவருக்கு விளக்கமளிக்கப்பட்டு அவருக்கான அபராத சீட்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுநர் போலீசாரின் நடவடிக்கை நியாயமற்ற
தேவையற்றது என்று கூறி பயணிகளை பேருந்திலிருந்து இறங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் பயணிகள் இன்றே தமது பேருந்தை மீண்டும் தாம் புறப்பட்ட இடத்துக்கே ஓட்டிச் சென்றுள்ளார். இதேவேளை இந்த நடவடிக்கை தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் இயலுமை அரசாங்கத்துக்கு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், ராஜபக்சர்கள் குறித்த விசாரணைக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடாக சாட்சியம் திரட்ட முயற்சிப்பது முறையற்றது. விமல் வீரவன்ச பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்சவின் அமைச்சரவையில் இருந்து விமல் வீரவன்ச வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அப்போதைய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு அமைய நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது விமல் வீரவன்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பதவி வகித்த போது விமல் வீரவன்ச பசில் ராஜபக்ச தொடர்பில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னரே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஆகவே விமல் வீரவன்சவின் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை மீது நம்பிக்கை கிடையாது என்றார். இஸ்ரேலிய படையினர் காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி பாலஸ்தீன ஆதரவு அமைப்புகள் இலங்கை உட்பட உலகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் சுமார் 50 முறைப்பாடுகளை தாக்கல் செய்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இதுவரை எந்த கைதுகளும் பதிவு செய்யப்படவில்லை என்று இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பு நிறுவனமானது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நாடுகளின் பெயர்களையும் குறித்த ஊடகம் குறிப்பிடவில்லை. இருப்பினும் தென்னாப்பிரிக்கா, இலங்கை, பெல்ஜியம், பிரான்ஸ் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் இஸ்ரேலிய வீரர்கள் மீது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய நாளிதழ் ஹரட்ஸ் தெரிவித்துள்ளது. இதேவேளை ராணுவத்தின் தகவல் பாதுகாப்பு துறையை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய வீரர்கள் காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதை ஆவணப்படுத்தும் சமூக ஊடக தளங்களில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பதிவுகளை வெளியிடுவதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட நாடுகளுக்கு பயணத்தை தடை செய்ய அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் பிரேசிலில் விடுமுறையில் இருந்த இஸ்ரேலிய ரிசர்வ் படை வீரர் ஒருவர் காசாவில் போர்க்குற்றங்களுக்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட பின்னர் அந்த நாட்டை விட்டு வெளியேறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 4 விமானங்கள் மத்தளம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இன்று காலை கட்டுநாயக்க பிரதேசத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி இன்று அதிகாலை 5 மணியளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 226 விமானம், சீனாவின் குவாங்சோவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 881 விமானம், இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த அதிகாலை 5 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 174 விமானம் என்பன மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்திருந்தார். மேலும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து இன்று காலை 6 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவில் இருந்து திருப்பிவிடப்பட்ட விமானங்கள் காலை 9 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளன. காலை 7 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடுபனி படிப்படியாக குறைந்து தற்போது விமான நிலையம் வழமை நிலைக்கு திரும்பியுள்ளதால் விமான சேவைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.